Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Hello everyone, Namadan Gauri. Hello my dear MG squad. ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் இன்னைக்கு நடந்திருக்குது. ஒரு சைடு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் துயரம் நடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பப்ளிக் அட்ரஸ் பண்ணி ஒரு 4.5 மினிட்க்கு அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோ. அண்ட் அது முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் இருந்துட்டு ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவங்களும் அமுதா ஐஏஎஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட சைடு என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரெண்டு விஷயங்களையும் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம சேனல் சம்மந்தமாக சொல்லிடணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு இந்த டாபிக் பேச வேணாம், ஓகே ஒரு துயரமான சம்பவம் எங்கேயோ நடந்திருந்தா பரவாயில்ல, பட் நம்ம ஊரில் நடந்திருக்கிறத பார்க்குறோம், நம்ம மாநிலத்தில் நம்ம ஸ்டேட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கரூரில் இருக்காங்கங்கிற பட்சத்தில் ஒரு மாதிரி இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறது எனக்கு மென்டலாக ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஜென்ரலாக எனக்கு தெரியல, ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து அந்த களத்தில் நின்று வேலை பார்க்குறவங்களாம் எப்படி அவ்வளோ தைரியமாக அதை பண்ணிருக்காங்கன்னு உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன். இது பார்க்க என்னடா நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்லங்கிற மாதிரி ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸோ அதனால வந்து நான் அதுக்குள்ளே ரொம்ப என்னால் வந்து இது பேச வேணாம்னு நினச்சேன். பட் இன்னைக்கு இது ரெண்டுமே முக்கியமான விஷயங்கிறதுனால வேறு வழி இல்லை, நான் அதை பேசி தான் ஆகணும். என்கிட்ட அதை தான் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதனால நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசின வீடியோவே வந்து முழுசாக தயவு செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு 16 மினிட் வீடியோ, 20 மினிட் வீடியோ, whatever it is, 10 மினிட் வீடியோ அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பேசுறதுல இப்போ வந்து சிஎம் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் XY அப்படின்னு சிஎம் சொன்னதை சொன்னேன்னா, சிஎம் சொன்னாங்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு கடைசியில் அப்படி சொல்லியிருக்காங்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் சொல்றேன்னா அதை மட்டும் இருந்துச்சுன்னா அது நான் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து என்ன கான்டெக்ட், இந்த என்ன ஊரில் கொலோக்கியலாக சொல்லுவாங்கள்ல, என்ன கேம் என்ன மேட்ச்னே தெரியாமல் என்ன பிளேயர்னு தெரியாமல் ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி முன்னும் இல்லாமல் பின்னும் இல்லாமல் நிறைய கட் பண்ணி என்னோட கிளிப்ஸே வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. ஐ ஃபீல் பேட் அபவுட் இட். ப்ளீஸ், இட்ஸ் அ லாங் வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒரு லாங் ஃபார்ம் கான்டென்ட் கிரியேட்டர் தான். கண்டிப்பாக தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. இத்தனை லட்சம் பேர் 80 லட்சம் பேர் இங்கேயே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் யாராவது சோஷியல் மீடியாவில் தப்பாக பதிவிட்டு பெரிய ஆட்களை இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சில நேரங்களில். ஐ ஃபீல் பேட் அபவுட் இட். அப்படி யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஃபுல் கான்டெக்ஸ்ட் இல்லாமல் பேசிட்டு இருக்காங்கன்னா, வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி ஃபுல் வீடியோ பார்க்க சொல்லுங்க. இதுவே ஒரு பெரிய மிஸ்இன்ஃபர்மேஷனாக சம்டைம்ஸ் பரவிட்டு இருக்குது. பட் எனிவே, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க, ரெண்டு மெயினாக இன்னைக்கு நம்ம கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விஜய் அவர்கள். ஸோ அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்தே வர ஆரம்பிக்கிறேன். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீடியோ இன்னைக்கு மத்தியானம் கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட வாழ்க்கையிலேயே மோஸ்ட் பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் இதுதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மக்களோட அன்பும் பாசமும் தான் நான் எங்கே போனாலும் என்னை பார்க்கறதுக்கு வரக்கூடிய ஒரு கூட்டம். அதனால நான் எங்கே போனாலும் அவங்களோட பாதுகாப்பு இருக்கிறதுலே ஒரு உச்சபட்ச விஷயமா நான் நினைப்பேன். அதனால தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இடங்களை நாங்கள் எப்போவுமே கேட்போம். அண்ட் எனக்கு இருக்கிறதுலே வந்து அதுதான் இருக்கிறதுலே உச்சபட்ச ஒரு கன்சர்னாகவும் இருந்திருக்குது. பட் அப்படி கேட்டு அப்படி ஒரு நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்து அவ்வளோ கன்சர்னாக இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு நடுவில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சோன்னா, நானும் மனுஷன் தானே, நானும் உடனே அந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினச்சேன். பட் நான் அங்கே போய் மறுபடியும் அது வந்து வேற ஏதாவது அசம்பாவித்ததுக்கு மறுபடியும் கூட்டம் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அது பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால என்னால் உடனே போக முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் நான் ஜென்யூனாக இந்த நேரத்தில் அந்த வருத்தங்களை அந்த குடும்பங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன், அந்த சோகங்களை பகிர்ந்துக்கிறேன், கிரீஃபை ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பேசிக்காக அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த நேரத்தில், இந்த துயரமான நேரத்தில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எங்களோட வலியை புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இடங்கள் நம்ம போயிருக்கோம், ஆனால் ஏன் இது கரூரில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மக்களுக்கு உண்மை தெரியும், மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேசுகிறப்ப அவங்களே முன் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப எனக்கு கடவுளே கீழே இறங்கி வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் போய் பேசியிருக்கோம். பட் அது நாங்கள் பண்ணதுக்கு நாங்கள் வேறு எதுவுமே பண்ணல. நாங்கள் கொடுத்த இடத்துல நாங்கள் போய் பேசியிருக்கோம். பட் அப்படி பண்ணிருக்கப்போ எங்களோட பார்ட்டி லீடர்ஸ் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டுறீங்க, சோஷியல் மீடியாவில் பேசுகிற பசங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுட்ருக்கீங்க. சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படி இப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு வந்து நான் இங்கே தான் இருக்கேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், ஆஃபீஸில் தான் இருக்கேன், என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்னோட இந்த லீடர்ஸ் அவங்கள எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஜேர்னி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க பேசினாங்க. இது சோஷியல் மீடியாவில் போடப்பட்டிருக்குது. அகைன் சோஷியல் மீடியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெண்டாக ஸ்பிளிட்டாக இருக்குது. ஒரு சைடு இவங்க பேசினது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இன்னொரு சைடு இல்லை இவங்க ரிமோஸ் காமிக்கலை, எஸ்பெஷலி அப்போசிஷன், அவங்களுக்கு அப்போசிஷனில் இருக்க பார்ட்டிஸில் இருந்துக்கிட்டு இவங்க இன்னும் அப்பாலஜைஸ் பண்ணல, இவங்க வந்து
சினிமாவில் பேசுகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி விமர்சனமும் வருது. இன்னொரு சைடு வந்து இல்லை நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு ஃபேன்ஸும் சொல்கிறது இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ளிட் ஆகி தான் நடந்துட்டு இருக்குது. அண்ட் இது வந்து அவங்க பேசின ஒரு கிளிப்போட ஒரு பேசிக் சுருக்கம். ஓகேவா? இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் அமுதா ஐஏஎஸ் அவங்க ஹோம் செக்ரட்டரி நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேள்விகள் சோஷியல் மீடியாலையா இருக்கட்டும், ஆர் ஈவன் மற்ற கட்சியோட தலைவர்களாக இருக்கட்டும் பேசின விஷயங்கள் இருக்குது. நான் நேற்று முந்தா நாள்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிறைய கட்சியோட பிஜேபியிலேருந்து கேள்வி கேட்குறாங்க, ஏடிஎம்கேலேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களோட கேள்விகளும், தலைவர்களோட கேள்விகளும் சரி, தொண்டர்களோட கேள்விகளும் சரி, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ஏன் கரூரில் அந்த இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு 7 இடம் வந்து மொத்தம் சூஸ் பண்ண 7 இடம் வந்து பரிசீலிக்கப்பட்டுச்சு. இது கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்ற ஆன்சர். ஏன் அந்த இடம்னா 7 இடம் பரிசீலிக்கப்பட்டுச்சு. அதுல நாங்க ஒரு இடத்த ஃபைனலா சூஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து அப்போசிஷன் லீடரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அங்க ஆல்ரெடி ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. அந்த மீட்டிங் அவங்க நடத்தியிருக்காங்கிறப்ப அங்க ஆல்ரெடி வந்து ஒரு 10,000 15,000 கிரௌட் வரும்னாங்க. அது நடந்துச்சு. இவங்களும் கிட்டத்தட்ட அந்த கிரௌட் தான் கேட்டாங்க. அதனால அந்த இடத்தையே நாங்க கொடுத்தோம். ஏன் ரவுண்ட் அபவுட் கொடுக்கல, அவங்க கேட்ட அந்த மெயின் ரவுண்ட் அபவுட் கொடுக்கலனால அங்க வந்து ஒரு பிரிட்ஜ் அண்ட் பங்க் இருக்குது. ஸோ பிரிட்ஜ்னா ஒரு அசம்பாவிதம் கூட்டம் அதிகமா இருக்கிறப்ப நடந்துடலாம். அதே மாதிரி பெட்ரோல் பங்க் கிட்ட இருக்குங்கிறதுனால நாங்க அதை கொடுக்கல. அண்ட் 10,000 பேருக்கு அவங்க லெட்டர் கொடுத்தாங்க. ஆனா வந்தது வந்து 20,000 பேர் வருவாங்க என்ன எதிர்பார்த்து தான் நாங்க கொடுத்திருந்தோம்னு சொல்லிட்டு இது வந்து ஏடிஜிபி சொல்றாங்க. ஜெனரலா 50 பேருக்கு ஒரு போலீஸ் கொடுப்போம், பட் இந்த இடத்துல 20 பேருக்கு ஒரு போலீஸ் கொடுத்தோம். 20,000 பேர்கிட்ட நாங்க வருவாங்கன்னு டபுள் வருவாங்க. இதுக்கு முன்னாடி போன கூட்டத்தெல்லாம் எதிர்பார்த்தோம். பட் அங்க ஆல்ரெடி ஒரு கிரௌட் ஸ்டாக்னண்டா இருந்தாங்க. இன்னொரு கிரௌட் அங்க வர்ற வழியில வந்து கூடவே மூவ் ஆகி வந்தாங்க. ஸோ 2 கிரௌடும் சேர்றப்போ அது வந்து அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ பவர் கட் ஆச்சான்னு கேட்டதுக்கு இல்ல, இதுக்கு ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுலன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு பவர் கட் பண்ணப்படவில்லை. நீங்க அதை சுத்தி பாத்தீங்கன்னா மத்த லைட்ஸ்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் அந்த ஃபிளட் லைட் அவங்க பேசிட்டு இருந்த இடத்துக்கிட்ட இருந்த ஃபிளட் லைட் அந்த இடம் வந்து கட் ஆச்சு. அது வந்து கூட்டம் வந்து அங்க அதிகமா ஸ்வெல் ஆகுறப்ப அந்த ஜென்ரேட்டர் ரூம்குள்ள வந்து அந்த ஜென்ரேட்டர் வந்து பேசிக்கா அந்த ஆஸ்பெக்ட் மெட்டல் ஷீட்ஸ் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள போகிறப்போ அது கட் ஆயிருக்கே தவிர மற்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மற்ற ஃபிளட் லைட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. எந்த விதத்திலும் பவர் கட் வந்து மொத்தமா அந்த ஏரியாவுக்கு கட் ஆச்சுங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது வந்து கவர்மெண்டோட தரப்புல சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் அண்ட் மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க வந்து நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயில் வந்து நல்ல பீக்கா வந்துட்டு போகிறப்ப டீஹைட்ரேஷன் வந்து மேக்ஸிமம் இருந்திருக்கும். அது போக அவங்க வந்த பஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குது. அந்த பஸ் வந்துட்டு போகிறப்போ நிறைய கூட்ட நெரிசல் ஏற்படும், அதுவும் இருக்குது. அண்ட் ஆம்புலன்ஸ் வந்து எப்படி இவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டாங்க. ஸோ டிவிக்கேவே கொஞ்சம் ஆம்புலன்சஸ் வச்சிருந்தாங்க. அது போக கவர்மெண்ட் ஆம்புலன்சஸ் ப்ளஸ் ஏகப்பட்ட பிரைவேட் ஆம்புலன்சஸ் கிட்டத்தட்ட நம்பர்ஸ் வந்து அவங்க 40 to 50 ஆம்புலன்சஸ் வந்து அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். அதனால தான் அத்தனை ஆம்புலன்சஸ் எங்களால் கொஞ்ச நேரத்தில் திரட்ட முடிஞ்சிச்சு அப்படிங்க. பிரைவேட் ஆம்புலன்ஸஸும் இருந்துச்சு, கவர்மெண்ட் ஆம்புலன்ஸஸும் இருந்துச்சு, டிவிக்கு ஆம்புலன்ஸும் இருந்துச்சு. ஸோ எல்லா ஆம்புலன்ஸும் ஒன்றா சேர்ந்து தான் அன்னைக்கு எஃபர்ட்ஸ் போட முடிஞ்சு. அடுத்து எப்படி இவ்வளோ டாக்டர்ஸ் வந்தாங்க இந்த குறுகிய காலகட்டத்தில்னு கேட்குறப்போ 220 டாக்டர்ஸ் ப்ளஸ் 165 நர்சஸ் வந்து கரூரில் இருக்காங்க. அண்ட் அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஏதோ மருத்துவ மாநாடோ சம்திங் வந்து ஒரு நடந்திருக்குது. ஒரு பேசிக்காக ஒரு டாக்டர்ஸ்க்கான ஒரு ஈவெண்ட் வந்து கிட்ட நடந்திருக்குது. ஸோ அன்னைக்கு நைட்டு உடனே வந்து தேவைங்கிறப்போ அங்கேருந்து நிறைய டாக்டர்ஸ் உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. மார்ச்சரி வந்து அங்கே அப்புறம் ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம் அன்னைக்கு நைட்டே நடந்திருக்குது இத்தனை பேருக்கு அப்படின்னு கேட்டப்போ 6 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் நடத்தக்கூடாதுன்னு சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பேசு பொருள் இருந்துச்சு. அப்படி கிடையாது, 6 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம், ஆனால் அதுக்கு வந்து கலெக்டர் கிட்ட இருந்து பெர்மிஷன்லாம் வாங்கணும். நாங்கள் அதை பண்ணிட்டு நாங்கள் பண்ணோம். அண்ட் அந்த நேரத்தில் துயரமான சம்பவத்தில் உடனே உடலை கொடுக்கணுங்கிறப்போ வந்து நாங்கள் அதில் ரொம்ப டிலே பண்ண முடியல. ஸோ வேகமாக நாங்கள் பண்ணோம். அதுக்குமே வந்து அந்த கரூர் ஹாஸ்பிட்டலில் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க. பட் கிட்ட அந்த மெடிக்கல் கான்க்ளேவ் நடந்து முடிஞ்சதுனால அங்கேருந்து ஒரு அடிஷ்னலாக 16 ஃபோரன்சிக் டாக்டர்ஸ் வந்து நைட்டோட நைட்டாக வர வச்சு அவங்களோட ஹெல்ப்போட தான் வந்து நாங்கள் பண்ணோம். அப்படி பண்ணியா அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்குமே வந்து அந்த ஃபோரன்சிக் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவுமே நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அப்போ இதெல்லாம் பேசி முடிக்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிக்கிறப்போ அவங்க அதுக்கு தேவையான வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், இங்கே 10,000 பேருக்கு தான் ரெக்வஸ்ட் கேட்டாங்கிற லெட்டர் எல்லாத்தையுமே அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பியூரோக்ராட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் ப்ரெஸ்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து இந்த கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டப்போ அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த எக்ஸ் ரிட்டையர்டு ஜட்ஜ், ஸோ அவங்க மேலே வந்து ஒரு 1 person கமிட்டி நம்ம அமைச்சிருக்கோம். அவங்க வந்து இதெல்லாம் பதில் சொல்லுவாங்க. பட் எங்க சைட்ல இருந்து பியூரோக்ராட்டிக்கா இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களோட பேசிக் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா, அங்க என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியணும், அதுக்கு அவங்க வந்து சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்க நிறைய நடந்திருக்குது, அங்க இருக்கிற மக்களே இதை சொல்றாங்கிறது வந்து கட்சி தலைவர் வரைக்கும் அங்க எல்லாருமே ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ நிற்கிறது. there is more to this அப்படிங்கிறதா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் பியூரோக்ராட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, என்ன கேட்டாங்களோ நாங்கள் அதை செஞ்சு கொடுத்துருக்கோம், இதுதான் மொத்தமாக நடந்திருக்குது அண்ட் க்ரௌட்ஸ் வெல் நடந்திருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து 2-3 நாளாவே கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது,
அந்த பேசக்கூடிய இடத்துக்கு முன்னாடியே நாங்கள் நிறுத்த சொன்னோம். பட் அவங்க அதை தாண்டி கொஞ்சம் ஒரு 400 மீட்டர்ஸ் சம்திங் வந்து இன்னும் மீறி போனாங்க. அதுவுமே வந்து ஒரு மேஜர் ரீசன். ஸோ ஒரு போலீஸ்னாலே ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்களும் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டோம். பட் ஒரு பயங்கரமான ஒரு க்ரௌடு அண்ட் அவங்க கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்டா இல்லாதப்போ எங்களால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்றது, டிவிகே சைட்லேருந்து சொல்றது. ரெண்டுமே வந்து நான் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். இது போக ஒன்று பார்த்தீங்கன்னா என்டிஏ, ஸோ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், ரூலிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரூலிங் பார்ட்டி அலையன்ஸ், அவங்க சைட்லேருந்து வந்து இன்னைக்கு ஒரு கமிட்டி உள்ள வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அவங்க வந்து ஃபுல்லா என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் மக்கள் கிட்ட போய் பேசுறதுன்னா அவங்க இன்டர்னலா ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்களோட இது வந்து அவங்க இன்டர்னலா அவங்க என்டிஏ கமிட்டிக்குள்ள வந்து என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு டிவிகே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அமைச்ச அந்த சிங்கிள் பர்சன் கமிட்டி வந்து அருணா ஜெகதீசன் அவர்கள், அவங்க தான் ஸ்டெர்லைட்டுக்குமே வந்து இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ அவங்களோடதும் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ பேசிக்கா வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ இப்போ திருமாவளவன் அவர்கள், ஸோ விடுதலை சிறுத்தை கட்சிகளோட தலைவர், அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இன்னும் காங்கிரஸும் அவங்களோட கமிட்டி அனுப்பணும், பிஜேபி அனுப்புறது வந்து எங்களுக்கு மோட்டிவ் டவுட்டா இருக்குது, காங்கிரஸும் அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கேட்டுட்டு இருக்காங்க. பேசிக்கா இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் அண்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பியூரோக்ராட்ஸ் வந்து அவங்களோட என்ன நடந்துச்சுன்னு சொல்ற அவங்களோட வெர்ஷன், ஸோ எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இதுவுமே சொன்னாங்க, சோஷியல் மீடியாவில் வதந்தி பரப்புறது மேலே வந்து பிரச்சனை ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னையை பொறுத்தளவுக்கு அகைன் நான் சொல்றேன்ல, என்னோட 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் சோஷியல் மீடியா, மோர் தென் ஹாஃப் அ டிகேட் நான் வந்து டெய்லி உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பேசியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல நான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட்லையும் நான் பேசிட்டு இருந்தேன். சென்ட்ரலில் வந்து பிஜேபி 2 டேர்ம் நான் பேசியிருக்கேன். நான் பேச ஆரம்பிச்சப்போ ஜோ பைடன் வந்து ஆட்சியில் இருந்தார், இப்போ மறுபடியும் ட்ரம்ப் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குளோபல் லெவலையும் சரி, ஸ்டேட் லெவலையும் சரி, கண்ட்ரி லெவலையும் சரி, நானும் இங்கே நின்று பேசிட்டு தான் இருக்கேன். நிறைய பியூரோக்ராட்ஸ் கிட்ட பேசுறேன், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட பேசுறேன், மினிஸ்டர்ஸ் கிட்ட பேசுறேன், எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்னோட ஒரு பர்சனலான அட்வைஸ், நான் ஒரு ரொம்ப பெரிய ஆளு, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்லாம் சொல்ல, பட் என்னோட ஒரு சின்ன அட்வைஸுங்கிறத விட இதை ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. ரொம்ப ஹைட்டண்டான டென்ஷன் இருக்கக்கூடிய நேரங்களில், ரொம்ப துயரமான சம்பவங்களாக இருக்கட்டும், ரொம்ப டென்ஷனான இருக்கிற நேரமாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் நம்ம பார்க்குறது எல்லாத்தையுமே உடனே நம்ம எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம டீவியேட் ஆகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணோனால் லெட் ஜஸ்டிஸ் டேக் இட்ஸ் கோர்ஸ். நான் நேற்றுக்கே இதை பேசியிருந்தேன். சட்டத்துக்கு அதோட டயத்தை கொடுக்கணும். இன்னைக்கு நடந்துருச்சுன்னா நாளைக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கு அவங்களோட டைம் கொடுக்கணும். என்ன நடந்துச்சுன்னு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் என்ன நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க, கேட்பாங்க. நீங்கள் இப்போவே பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அமுதா ஏஎஸ் தான் சொன்னாங்க, கத்தியால் குத்திட்டாங்கிறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அப்போ அவங்க அது பதில் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டிவிக்கு என்ன கேட்குறாங்க, சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறாங்க. அது கோர்ட் கொடுக்குதா இல்லையான்னு தெரியல, பட் அவங்க கொடுத்தாங்கன்னா அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்டி அவங்க கட்சியிலேருந்து அவங்க ஒரு கமிட்டி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கட்சியோட கமிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் வந்து கமிட்டி போடுவாங்க. ஸோ இது காங்கிரஸ் எடுத்து போடலாம். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டுப்போம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப பெரியார் சொன்னதுதான், நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம், எல்லாத்தையும் கேட்டுப்போம், எல்லாத்தையும் கேள்வி கேட்போம். கேட்டுட்டு உண்மை என்னங்கிறத நம்மளே டிசைட் பண்ணுவோம். நம்மளுக்கு எல்லாத்தையுமே கேள்வி கேட்கிறப்போ, எதையுமே நம்ம உடனே எடுத்துக்காம எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறப்போ, இதுல ஃபேக்சுவலா இருக்குமா, இது ஃபேக்சுவலா இருக்குமா, இது ஃபேக்சுவலா இருக்குமான்னு எல்லாத்தையும் கேட்கிறப்போ அந்த ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் ட்ரூத் நம்மளுக்குன்னு ஒன்று கிடைக்கும். அதுக்கான டைமை நம்ம தயவு செஞ்சு கொடுப்போம். அவசரப்பட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுறது வந்து நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ப்ளீஸ் டேக் கேர், டேக் அ மொமெண்ட். ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்றேன், எதுவுமே இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட போறது கிடையாது. ஓகேவா? எல்லாத்துக்குமே அதோட டைம் இருக்கும். கிவ் இட் இட்ஸ் டைம். let justice takes its course. ஸோ அதை மட்டும் நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் பர்சனலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் பேசுகிறது அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் அங்கே போடுறத பார்க்க முடியாது. ஏன்னா மதன் கௌரி சொல்லிட்டான், மதன் கௌரி என்ன சொல்கிறான், முன்னாடி என்ன சொன்னா, பின்னாடி என்ன சொன்னான், எல்லாம் பார்த்து பேசுங்க. பெரிய ஆட்கள்லாம் கூட தப்பாக பேசுகிறீங்க சம்டைம்ஸ், தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனிவே அது ஃபுல் வீடியோ பாருங்கள், அதான் என்னோட ஒரே ரெக்வஸ்ட். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye, மதன் கௌரி signing off here. எனக்கு மறுபடியும் நாளைக்கு இதை பேசுறதுக்குள்ள எனக்கு 40 பேர் இதில் பேசுகிறப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு போய்ட்றேன். இதுக்கு ஃபோட்டோஸ் பார்க்குறேன், என்ன நடந்துச்சுங்கிற வீடியோஸ் பார்க்குறேன். உண்மையிலே வந்து என்னைய ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளிட்டு இருக்குது. எனக்கு தெரியல இதை கோ த்ரூ பண்ண குடும்பங்கள், ஃபேமிலிஸ் எவ்வளோ கோ த்ரூ பண்ணிருப்பாங்கன்னு. அங்கே இருக்கக்கூடிய கரூரில் இறந்த குடும்பங்கள், இறந்தவங்களோட ஃபேமிலிஸ், காயப்பட்டவங்களோட ஃபேமிலிஸ், காயப்பட்டவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, ஸ்டே ஸ்ட்ராங். மீள முடியாத துயரம், கண்டிப்பாக மீளவே முடியாத ஒரு துயரம். இதை எங்கேயோ உட்காந்து கேட்டு வாசிச்சுட்டு இருக்கிற என்னாலே மீள முடியல. நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி குழந்தைங்க, அம்மா அப்பான்னு என்னெல்லாமோ கேட்க முடியுது. எனக்கு அந்த மைண்ட் செட்டு தான் எனக்கு, அது அவங்கெல்லாம் என்ன பண்ண, அது எனக்கு யோசிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டே ஸ்ட்ராங். எனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு கூட தெரியல. டேக் கேர், அதாங்க சொல்ல தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பேசுங்க. அவங்கள அந்த ஷாக்லேருந்து வெளியே கொண்டு வர பாருங்கள். ஒரு அம்மாவுக்கு வந்து வாய் பேச முடியாது, காது கேட்காது, அவங்களோட குழந்தை இறந்து கிடக்குது. எனக்கு அதெல்லாம் எப்படி, என்ன மாதிரி கடவுள் இதுன்னு கேட்க தோணுது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னமும் ஏன் இதெல்லாம் தான் கேட்க தோணுது.
பதில் தான் இல்லை. பாய்.